அனைவருக்கும் வணக்கம். தோழர் யமுனா ராஜேந்திரன் அவர்கள் எனக்கு அறிமுகமானது என்னுடைய கல்லூரி காலகட்டத்தில் 94 என்று நினைக்கின்றேன். அவருடைய கட்டுரை கனவு அப்படின்ற ஒரு சிற்றிதழில் நான் அப்போ படித்தேன். சுப்ரபாரதி மணியன் நடத்தி வந்த அந்த இதழ். அதில் அவர் ஆலிவர் ஸ்டோனை பற்றி எழுதின அந்த கட்டுரை ரொம்பவும் ஒரு புதுவிதமான ஒரு அனுபவத்தை, திரைப்படத்தை பார்ப்பதற்குரிய ஒரு பார்வையை எனக்கு கொடுத்துன்னு சொல்லலாம். அப்போ நாங்கள் ஒரு சிற்றுதல் நடத்தினோம். நாங்கள் ஒரு கையேடு பிரதி நடத்தியிருந்தோம். 2 அட்டைகளும் சில பக்கங்களும் அப்படின்னு. அந்த பத்திரிகையில் நாங்கள் இந்த கட்டுரை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து நாங்கள் இணைச்சிருந்தோம். அந்த ஆலிவர் ஸ்டோனை பற்றி அவர் அறிமுகப்படுத்திய அந்த கட்டுரை, அதற்கு பிறகு அதில் அவர் எழுதியிருந்த ஜெபடிஸ்டா பற்றியான குறிப்புகள், அதுக்கப்புறம் ஜெபடிஸ்டாக்களை தேடணும், அவர்களை பற்றியான ஒரு வாசிப்பை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் அந்த கட்டுரையை கொடுத்தது. யமுனாவே கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக ஒரு எழுத்தின் வழியாக எனக்கு அறிமுகமானவர். நான் இதுவரை நேரில் சந்தித்ததில்லை. இப்பொழுது முகநூலின் வழியாக தொடர்ச்சியாக அவரது பதிவுகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைக்கு தமிழ் சூழலில் உலக அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும், தமிழ்நாட்டிற்குள் இலக்கியத்திற்குள் நடக்கக்கூடிய அரசியலும், அரசியலுக்குள் நடக்கக்கூடிய பல்வேறு தேவைப்படுகின்ற பார்வைகளை பற்றி பதிவு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக நான் பார்க்கின்றேன். அவருடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவில் என்னை அழைத்ததற்காக நான் அவருக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழ்நாட்டில் சினிமா அரசியலில் மிகப்பெரிய தாக்கத்தை கொடுத்திருக்கிறது. ஆனால் சினிமாவின் அரசியலை பற்றி நாம் அதிகம் பேசியதில்லை. தமிழ்நாட்டினுடைய அரசியலை, பல்வேறு தமிழ்நாட்டினுடைய மக்களினுடைய உளவியலை, இதையெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வகையில் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு படைப்பு என்பது அரசியலாக பகுப்பாய்வு பண்ணாத ஒரு நீண்ட நான் நடந்திருக்கலாம், பல்வேறு கட்டுரைகள் வந்திருக்கலாம். ஆனால் பொதுவெளியிலே காண கிடைப்பது என்பது மிக அரிதாக இருக்கக்கூடிய சூழலில் மிக முக்கியமான ஒரு இருவரை பற்றியான பார்வைகளை அவரிடம் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. ஒன்று கமலஹாசன், இன்னொன்று மணிரத்னம். மணிரத்னத்தை பற்றியான இந்த புத்தகம் அவருடைய ஒவ்வொரு திரைப்படத்தினுடைய அரசியலை தெளிவாக எவ்வாறாக பார்க்க வேண்டும் என்பதை இந்த புத்தகம் வெளிப்படுத்துகிறது. இந்தியா என்கின்ற இந்த தேசத்தை யார் இந்த அடையாளத்தை தூக்கி சுமப்பது என்கின்ற இடத்தில் இந்தியாவினுடைய நடுத்தர வர்க்கத்தை அந்த இடத்தில் கொண்டு பொருத்தி பார்த்தார்கள். தமிழ்நாட்டிற்குள்ளாக உருவான இந்த நடுத்தர வர்க்கம், இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த சோவியத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகான அல்லது உலகமயமாக்கல் காலகட்டங்கள், தாராளமயம் உருவான காலகட்டங்களிலே எழக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்கத்திற்கு இந்தியாவை பற்றிய பார்வையும், வாழ்க்கையை பற்றிய பார்வையும், அரசியலை பற்றிய பார்வையும் ஒரு வலதுசாரி தன்மையோடு கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையை மணிரத்னத்தினுடைய திரைப்படங்கள் தொடர்ச்சியாக உருவாக்கி கொண்டிருந்தாங்க. அப்போ எப்படி ஒரு மிடில் கிளாஸுக்கு அந்த ஒரு பிரச்சனை எப்பொழுது இருக்கிறது. சமூகத்தை பற்றி ஒரு அறிவுஜீவி பார்வையை பார்க்கணும்னு விரும்பும், அல்லது தாங்களை ஒரு அறிவான சமூகமாக காட்டணும்னு விரும்பும். தனக்கு அந்த அறிவார்ந்த தங்களுடைய சிந்தனைகளுக்கு ஒரு அழகியல் வேண்டும் என்று விரும்பும். இப்படியான ஒரு மனம் படைத்த ஒரு நடுத்தர வர்க்கத்திற்கு ஒரு தேசியத்தை, இல்லாத ஒரு இந்திய தேசியத்தை அது ஆலோசனம் செய்ய வைக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படிப்பட்ட ஒரு மிடில் கிளாஸ்ல வரக்கூடிய ஒரு இளைஞனுக்கு மாடர்னிட்டி தேவைப்படுது, வளர்ச்சி தேவைப்படுகிறது, பொருளாதார உயர்வு தேவைப்படுகிறது. அதே சமயத்தில் அவனுக்கு அரசியல் எழக்கூடிய கேள்விகளாக தேசிய விடுதலை வருகிறது. இங்கே தமிழ்நாட்டில் குறிப்பாக திராவிட அரசியல் மிக முக்கியமான பங்களிப்பு இருக்கிறது. அப்போ திராவிட இயக்கத்தினுடைய சூழல், கழகங்களினுடைய ஆட்சி, தேசிய சிக்கல், இது மட்டுமல்லாமல் இந்தியாவில் எழுகின்ற இந்த இந்து முஸ்லிம் சிக்கல்களை முன்வைத்து, முரண்களை முன்வைத்து முன்னகர்கின்ற இந்துத்துவ அரசியல், இதற்குள்ளாக ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த இளைஞன் தன்னை எப்படி வகுத்துக் கொள்வது என்பதிலே மணிரத்னத்தினுடைய திரைப்படம் ஒரு காத்திரமான பங்கை வகித்தது. இதை நுணுக்கி பார்க்கவில்லை என்றால் மணிரத்னத்தினுடைய போக்கு என்பது இன்றைய இளைஞர்களிடத்திலே அரசியலை ஒரு வலதுசாரி பார்வையிலிருந்து அணுகக்கூடிய ஒரு யதார்த்த
அதை பார்வையாக அவர் காட்டுகிறார்களே, அதற்கு அடித்தளம் மனிதத்தனத்திலிருந்து இருப்பதாக நான் பார்க்கின்றேன். அப்ப அவர் இங்க இருக்கக்கூடிய போக்கு அனைத்திற்கும் ஒரு எதிரான ஒரு போக்கை அவருடைய அழகியல் மூலமாக, அவர் படைப்பு திறமையின் மூலமாக, கதை களத்தின் மூலமாக, கதை மாந்தர்களின் மூலமாக தொடர்ச்சியாக வெளிப்படுத்திக் கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக, அவர் 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக அவரது படைப்பு என்பது தமிழ் சூழலில் தமிழ் சமூகம் எதையெல்லாம் எதிர்கொண்டு கருத்தியலாக எதிர்கொண்டு நிற்கிறதோ அதையெல்லாம் ஒரு எதிர்மன நிலையிலிருந்து அணுகக்கூடியவர்களை உருவாக்குவதற்கான ஒரு படைப்பாக அவரது படைப்பு உருவாகி இருக்கிறது. அதை மிக நுணுக்கமாக ஆழமாக அவர் யமுனா அவர்கள் உடைத்து காட்டுகிறார். அவர் இந்த புத்தகம் திரைப்படம் இயக்குகிறக்கூடிய தோழர்களுக்கும், இயக்க விரும்புகின்ற இளம் இயக்குநர்களுக்கும், திரைப்படத்தை கொண்டாடுகின்ற ரசிக்கின்ற பெரும்பான்மையான மக்களும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக நான் இதை பார்க்கின்றேன். என்றால் இன்றைக்கு ஒரு போஸ்ட் லிட்ரேச்சர் பீரியட் என்று சொல்வது போல, அந்த சினிமா என்பது போஸ்ட் லிட்ரேச்சர் பீரியடாக இருக்கக்கூடிய கட்டத்தில் நம்ம வாசிக்கிறது. இது 25 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு வாசகம் நான் படித்த ஞாபகத்தில் சொல்கின்றேன். இலக்கியத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு காலகட்டத்திற்கு இந்த திரைப்படம் என்பது முக்கியமான இடத்தை வகிக்கிறது. இன்றைக்கு டிஜிட்டல் வேர்ல்டுன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதள காலகட்டத்திற்குள்ளாக ஒரு காட்சியை எப்படி பார்ப்பது, காட்சியில் இருக்கக்கூடிய மாந்தர்களை எப்படி அணுகுவது, அதனுடைய அரசியலை எப்படி புரிந்து கொள்வது என்பது நமக்கு தேவைப்படுகிறது. இப்போ நம்ம சமீபத்தில் பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டிலே இப்போ இருக்கக்கூடிய திரைப்படங்கள், இங்கே மிக முக்கியமான திரை இயக்குநர்கள் திரைப்படத்தில் மட்டுமல்லாமல் களத்திலும் மக்களோடு தங்களை கைகோர்த்து நிற்கக்கூடிய இயக்குனர் தோழர்கள் இருக்கிறார்கள். அவர்களை தேர்ந்தெடுத்து இந்த நிகழ்ச்சியிலே அவர் இணைத்திருக்கின்ற தோழர் யமுனா அவர்கள். காரணம் இருக்கிறது என்னவென்றால், இன்றைக்கு திரைப்பட இயக்கம் மட்டுமே என்னுடைய பணி, அதை கடந்து நான் எதிலும் ஈடுபடுவதில்லை என்கிற நிலை எல்லாத்தையும் உடைத்து போட்ட இயக்குநர்கள் இங்கே அரங்கத்தில் இருக்கிறார்கள். மக்களுடைய போராட்ட களத்திலே தங்களை இணைத்துக் கொள்ளக்கூடிய பாங்கு, மக்களின் வழியாக மக்கள் நேசிக்கக்கூடிய, மக்களுக்கு தேவைப்படுகின்ற அரசியலை தங்கள் படைப்பிற்குள்ளாக இன்றைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு நெருக்கடிகள் ஏனென்றால் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாடி, மோடி ஆட்சிக்கு வந்த உடனே அவர்கள் முதலில் கைவிட்ட இடம் பிலிம் இன்ஸ்டியூட்ல கை வச்சாங்க. பிலிம் இன்ஸ்டியூட்ல நடந்த போராட்டம் தான் மிகப்பெரிய போராட்டமாக அப்பொழுது மாறியது. அவர்கள் எங்கே தங்களது ஆதிக்கத்தை தொடக்க வேண்டும் என்று தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் படைப்புலகத்தின் மீது தங்களது தாக்குதலை ஆரம்பித்தார். லஞ்சத்து தான் அதை ஆரம்பித்தார். அவர் நன்றாகவே தெரிகிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கிறது. ஏனென்றால் இந்தியாவில் திரைப்படத்திலிருந்து டெலிவிஷன் சேனல்ஸ், கேபிள் சேனல் என்ற ஒன்று வர ஆரம்பித்த காலகட்டத்திற்குள்ளாக ராமாயணம் மகாபாரதம் ஒளிபரப்பப்பட்டு எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்தியாவுக்கு உருவாக்கியது என்பதை நான் புரிந்து கொண்டதை விட இந்துத்துவவாதிகள் மிக நன்றாக அறிந்து வைத்திருக்கிறார்கள். ஆகவே படைப்பு உலகத்தை அவர்கள் எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும் என்ற முடிவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இதற்குள்ளாக தமிழ்நாட்டிற்குள்ளாக மிகச்சிறந்த திரைப்படங்களை எல்லாம் இப்பொழுது நமது இயக்குநர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த மக்களை அவர்கள் பண்படுத்துகிறார்கள், அரசியல்படுத்துகிறார்கள், அவர்கள் உரையாடுகிறார்கள், அவர்களோட போராட்டத்திலே நேரடியாகவும் பங்கெடுக்கிறார்கள். தோழர் எழில்பாரதி அவர்கள் எல்லாம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பக்கத்திலே சிப்காட்டுக்கு எதிரான போராட்டத்தில் மக்களை ஒன்று திரட்டி போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார் 2 ஆண்டுகளுக்கு முன்பு. அந்த சிப்காட் என்கின்ற அந்த மண்வளத்தை சிதைக்கக்கூடிய அந்த திட்டம் கைவிடப்பட்டதற்கான முதன்மை காரணம் தோழர் எழில்பாரதி அவர்கள். அதே போல தோழர் கோபிநாயனார் அவர்களுடைய கள செயலும் அரசியல் ரீதியாக அவர் எழுதக்கூடிய எழுத்துக்களும் கூர்மையானவை, மிக கூர்மையானவை. எத்தனை காலம் தான் பார்ப்பனியத்தோடு சண்டை போடுவது, எப்பொழுதுதான் வெற்றி பெறுவதை பற்றி யோசிப்பது என்றெல்லாம் அவர் எழுதிய எழுத்துக்கள் பல்வேறு இளம் தோழர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்த எழுத்துக்கள், படைப்புகள். இப்பொழுது கூட ஒரு மிக முக்கியமான ஒரு அற்புதமான திரைப்படத்தை இயக்கிவிட்டு அதற்கான அனுமதி கிடைக்காமல் அல்லாடி கொண்டிருக்கக்கூடிய, ஆனால் அதனால் எந்த வகையிலும் சோர்ந்து போகாத, ஏனென்றால் அரசியல்பட்ட படைப்பாளிகள் ஒரு காலத்திலும் சோர்ந்து போவதில்லை. ஏனென்றால் இந்த பாசிச அரசியலுக்குள்ளாக இங்கே படைப்பு என்பது ஒரு போராட்டமாகத்தான் வெடித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலுக்குள்ளாக மணிரத்னத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இப்போ மணிரத்னம் என்பது மணிரத்னத்தோட முடிவதில்லை. மணிரத்னத்தை போல பல மணிரத்னங்கள் உருவாக்கி கொண்டே வருகிறார்கள். அது ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்டை போல வரிசையாக வந்து கொண்டே இருக்கிறது. இது இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரியாரிய ஆதரவு, மார்க்சிய இடதுசாரி போக்குகளுக்கான ஆதரவான மனநிலை, சாங்கியத்திற்கு எதிரான ஒரு மனநிலை, பெண்ணிய அடக்குமுறைக்கு எதிரான ஒரு பண்புகளை உருவாவதை தடுக்கக்கூடிய வகையிலே இந்த போக்குகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. அந்த வகையில் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அமரன் படத்தை கூட
நாம் ரோஜா படத்தோடு சேர்த்து தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் ரோஜா படம் முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது நான் கல்லூரியில் முதலாண்டு படித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அந்த திரைப்படம் பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. கோயம்புத்தூரில் அர்ச்சனா தேட்டரில் பார்க்கும் பொழுது ஒரு டிடிஎஸ் எஃபெக்டில் அல்லது நாம் அப்பதான் அந்த மாதிரியான ஒரு இசையெல்லாம் கேட்குறோம். அப்படிப்பட்ட ஒரு எஃபெக்டில் ஏஆர் ரஹ்மானுடைய புதிய வகையான இசையோடு நான் பார்க்கும் பொழுது அந்த காட்சியில் அரவிந்த் சாமி தேசிய கொடியை பொத்தி கொண்டு எரிகின்ற தேசிய கொடியோடு உருள்வதை பார்க்கும் பொழுது நமக்கு தேசப்பக்தி குரலிலிருந்து மேலே வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு காட்சி அனுபவத்தை எல்லாம் அன்றைக்கு அவர் கொடுத்து அன்றைக்கு நம்ம கல்லூரியில் படித்த பொழுது அன்றைக்கு கூட நண்பர்கள் எல்லாம் விசில் எடுத்து கொண்டாடக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் அங்கே ஜனநமனதி பாட்டு பாடி எந்திரிச்சு நிற்காம இருந்தாங்க. அந்த அளவுக்கு என்னால் அப்படிப்பட்ட ஒரு தேச பக்தியை அந்த படத்தில் அந்த சமயத்தில் கொடுத்தாங்க. என்றால் காஷ்மீர் பிரச்சனை என்ன என்று நமக்கு தெரிவதற்கு முன்பாகவே நமக்குள்ளாக ஒரு பொது புத்தியை உருவாக்கக்கூடிய பண்பை அவர்கள் செய்தார்கள். அதே போல மும்பை திரைப்படம், பாம்பே திரைப்படம் அதே போன்ற ஒன்றை தான் நமக்கு உருவாக்கி கொடுத்தது. இப்படி தொடர்ச்சியாக அவர்கள் அரசியல் இடையே ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்துத்துவத்தை, அதனுடைய பாசிச முகத்தை சரியான வகையில் காட்டக்கூடிய இயக்குநர்களோ அல்லது தேசிய விடுதலை குறித்தான சிக்கல்களை தெளிவாக சொல்லக்கூடிய இயக்குநர்களோ இங்கே உருவாவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் கூட அவர்களுடைய திரைப்படம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லாத சூழலில் மணிரத்னத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதனுடைய உச்சகட்டமாக அவருடைய இருவர் படம் என்பது அமைந்தது. அன்றைய அந்த இருவர் படம் என்பது அவருக்கு எவ்வளவு வன்மம் இருந்தது என்பது அந்த படத்தின் மூலமாக தான் தெரிந்து கொள்ள முடியுது. திராவிட இயக்கத்தின் மீது அவருக்கு இருந்த ஒரு வன்மத்தை தான் அது தெரிந்து கொள்ள முடியுது. அந்த இயக்கம் சாதித்த எத்தனையோ சாதனைகளை குறித்தெல்லாம் பார்ப்பதற்கு விரும்பாதவராகத்தான் அந்த திரைப்படத்தை எடுத்திருந்தார். ஒரு சாதனைகள் மீது, ஒரு இயக்கத்தின் மீது, ஒரு அரசியல் கோட்பாட்டின் மீது விமர்சனம் வைப்பது என்பது வேறு. ஆனால் அந்த அரசியல் இயக்கம் எதை சாதித்தது, சமகாலத்தில் எதை மக்களிடத்தில் மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதை நான் பார்க்க விரும்பவில்லை. ஆனால் மாறாக அந்த இயக்கத்திலே நான் என்ன குறைபாடுகளை அல்லது எந்த மாறுபாட்டை நான் உணர்கிறேன், எந்த இடத்துல நான் ஒன்றி போக முடியாதவனாக இருக்கிறேன் என்பதை வக்கரமாக காட்டுவது என்பது அது அடுத்த முறையாக இருக்கிறது. அப்படியான ஒரு திரைப்படத்தை அவர் இங்கே எடுக்கின்றார். அது ஒரு உச்சபட்சமான ஒரு மோசமான ஒன்றாகத்தான் பார்க்க முடியுது. அப்போ இது நம்ம இன்னும் கூர்மையாக அவருடைய அந்த திரைப்படத்திலே நாம் பார்த்த பொழுது எழுந்த கோபம் அன்றைக்கு. ஆனால் அதை அவர் பூசி மூழ்கி அவருடைய திரைமொழி என்பது வேறாக நமக்கு ரொம்ப கிளறி சுட்டக்கூடியதாக, நம்ம ரசிக்கத்தன்மை கொண்டதாக அது உருவான ஒரு படமாக, ஒரு நல்ல கிராஃப்டாக அது கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஆனால் இந்த தொடர்ச்சியாக அதுக்கப்புறம் அவர் செய்த உயிரே என்ற படம் அல்லது இந்த கன்னத்தில் முத்தமிட்டால் என்ற திரைப்படம், இது எல்லாமே ஒரு தமிழ் சூழலில் ஒரு எதிர்ப்போக்கை உருவாக்கிய ஒரு படைப்பாகத்தான் பார்க்க முடியும். அதையெல்லாம் அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகமாக மணிரத்னத்துடைய அழகியலும் அரசியலும் குறித்த இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருக்கக்கூடிய, வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான ஒரு படைப்புலகத்திற்கு எதிர்த்தன்மையில் அமரன் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் வந்திறங்க ஆரம்பித்திருக்கின்றன. எந்த காலகட்டத்திலும் ஒரு நல்ல திரைப்படங்களை மணிரத்னமோ கமலஹாசனோ கொடுத்து விடுவார்கள் என்கிற நம்பிக்கை நமக்கு கிடையாது. ஆனால் மணிரத்னத்தோட திரைப்படத்தையும் கமலஹாசனோட திரைப்படத்தையோ ஒரு இஸ்லாமியராக இருந்து பார்க்கும் பொழுது அதனுடைய வழி வேறாக இருக்கிறது. அமரன் திரைப்படம் குறித்தான விமர்சனம், நான் அந்த படம் பார்க்கல, ஆரம்பத்தில் பார்க்கணுன்ற விருப்பம்லாம் இல்லை. ஆனால் அது மீதான விமர்சனங்கள் வர ஆரம்பித்த பொழுது அது பார்க்கணும் என்று தோழர் குழந்தை அரசன் தான் எனக்கு இழுத்துட்டு போனார். நீ கண்டிப்பாக நீங்கள் படத்தை பார்க்க வரணும். பார்த்ததற்கு பிறகு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக அந்த படம் இருந்தது. ஏனென்றால் இவ்வளவு மோசமாக ஒரு மக்களை, அந்த மக்களுடைய கொடுமைகளை நிராகரித்து விட்டு அந்த மக்களை மொத்தமாகவே மிக மோசமான ஒரு தளத்திலே அவர்களை காட்டுவது என்பது எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிறது புரியல. இப்போ அதற்கான எதிர்வினைகளை செய்ய வேண்டிய சமயத்தில் இதற்காக பல்வேறு விதமான எதிர்வினைகள் வரும் பொழுதுதான் நமக்கு புரிகிறது. அப்ப இங்கே ஒரு இந்துத்துவம் என்பது அல்லது ஒரு பாசிச அரசியலுக்கான படைப்புலகத்தை தங்கள் இடத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள், தங்களுக்கான ஆட்களை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த இடத்தை அவர்கள் உருவாக்கி வளர்த்து விடக்கூடாது என்கின்ற ஒரு கவலையும் அதை எதிர்த்து நிற்க வேண்டிய தேவையும் நமக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த மணிரத்னத்தினுடைய இந்த அரசியல் குறித்தான அந்த பார்வை நம் அனைவருக்குமே ஒரு இன்னும் சொல்ல போனால் எங்களை போன்ற இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசு சினிமாவை நம்ம பெரிய அளவுக்கு கவனிக்கிறது இல்லை. ஆனால்
என்ன கவலையா இருக்குன்னா, நாங்க ஒரு கூட்டம் நாளைக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோம், முப்பெரும் விழான்னு. இப்போ வரைக்கும் அனுமதி வாங்காம அதுக்காக காவல்துறைக்காக அலைந்து கொண்டு இருக்கின்றோம். இங்கேருந்து அடிக்கடி எந்திரிச்சு வெளியே போறதுக்கு காரணமே அதான். அனுமதி கிடைக்காம வழக்கம் போல எந்த ஆட்சி வந்தாலும் காவல்துறையிடம் அனுமதி வாங்குவது என்பது குதிரை கொம்பான விஷயம் தானே. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நான் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும், 500 பேர் இருந்தால் பெரிய வெற்றி. ஆனால் ஒரு திரைப்படம், இப்போ நீங்க அமரன் படம் எடுத்தா 200 கோடின்னு சொல்றாங்க. என்ன அச்சமாக இருக்கிறதா, ஒரு 100 ரூபாய் கொடுத்து படம் பார்த்திருந்தா தமிழ்நாடு 2 கோடி பேர் அந்த படத்தை பார்த்திருக்கான். 2 கோடி பேர்கிட்ட ஒரு தவறான ஒரு அரசியலும் வரலாறும் ஒரு மக்களோட போராட்டமும் ரொம்ப எமோஷனலா கனெக்ட் ஆகிற மாதிரி கொண்டு போய் சொல்லியாச்சு. நாங்க 500 பேரா போலீஸ்கிட்ட மல்லு கட்டி அனுமதி வாங்கி கூட்டத்தை நடத்தி என்னைக்கு 2 கோடி பேர் போய் சென்றடைவதுன்றது எங்களுக்கு தெரியவில்லை. என்னைக்கு போய் சேர போறோம்னு தெரியல, சாத்தியமா என்று தெரியவில்லை. ஆனால் திரைப்படம் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கு. அந்த திரைப்படம் போய் உருவாக்கிய தாக்கத்திலிருந்து மக்களை மீட்டெடுப்பதற்கு எத்தனை காலம் ஆகும் என்று தெரியவில்லை. இப்படியான ஒரு மாற்று கருத்துக்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிமுறைகள் இங்கே கிடையாது. அப்படியான ஒன்றும் கிடையவே கிடையாது. நீங்க சொல்லுவதற்கான வாய்ப்பே கிடையாது. இது வரைக்கும் 7-8 முறை என்னுடைய முகநூல் கணக்கு வந்து முடக்கப்பட்டு விட்டது. அது ஒரு 4-5 முறை ட்விட்டர் கணக்கு முடக்கப்பட்டது. 3 முறை யூடியூப் சேனல் முடக்கிட்டாங்க, வாட்ஸ்அப்பையும் முடக்கினாங்க. இதையெல்லாம் மீறி நீங்க கருத்துக்களை சொல்லக்கூடிய சூழல் எல்லாம் இங்கே கிடையாது. ஆனால் இந்த பாசிச கருத்துக்கள், தவறான ஒரு அரசியல், மக்களை திசை திருப்புகின்ற ஒரு வரலாறு, இவையெல்லாம் வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல் எல்லோரும், நீங்கள் எல்லோரும் இது குறித்து பேச வேண்டும், எழுத வேண்டும், வினையாற்ற வேண்டும் என்கின்ற தேவை இருப்பதாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்றால் பொதுவாகவே இந்த இன்டலெக்சுவல் சொசைட்டி அல்லது லிட்ரேச்சர் சொசைட்டி அப்படிங்கிறது யதார்த்த அரசியலிலிருந்து விலகி நிற்பதோ ஒதுக்கி நிற்பதோ என்பது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அப்படி எல்லாரும் ஒதுங்கி நிற்க முடியுமா அப்படின்றது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் தெரியல. அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் பார்க்கும்போது அப்படிலாம் தெரியல. இப்போ அரசியலுக்கு என்று இவர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், இவர்களால் களத்திற்காக போராடக்கூடியவர்கள் என்றெல்லாம் இல்லை. கை காலு மூளை இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போராடித்தான் ஆக வேண்டும். மோடியின் ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய அனைவரும் போராடவில்லை என்றால் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியாது. அது நமக்கான வாய்ப்புள்ள வழிகளில் எல்லாம் எதிர்வினை ஆற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வகையில் தோழர் யமுனா அவர்கள் தொடர்ச்சியாக, என்னென்றால் அது எப்படி தூங்குறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல, எந்த அரசியல் நிகழ்வு குறித்து உடனடியாக ஒரு பதிவு வருகிறது அவரிடத்துல இருந்து. இவ்வளவு பெரிய புத்தகத்தை எப்படி அவர் எழுத முடியுது அப்படிங்கிறது தெரியல. நூற்றுக்கணக்கான அந்த அந்த பக்கங்களை அவர் எழுதி குறிக்கிறார். அப்படின்னா இந்த சமூகத்தின் மீதான அவரது அக்கறையும் அதை வெளிப்படுத்த வேண்டும் என்ற கடுமையான உழைப்பும் என்பது அவர் மீது ஒரு காதலையும் அன்பையும் நமக்கு கொடுக்கிறது. அது இல்லைன்னா இவ்வளவு பெரிய படைப்பு, அந்த சமூகத்தின் மீதான பெரும் அக்கறை இல்லை என்றால் இப்படியெல்லாம் படைப்போ இப்படியெல்லாம் எழுதுறது என்பது சாத்தியமே கிடையாது. அப்ப அவருடைய தொடர் எதிர்வினைகள், குறிப்பாக ஜெயமோகனை அம்பலப்படுத்துவதற்காக தொடர்ச்சியாக அவருடைய பதிவுகள் என்பது மிக மிக முக்கியமான. ஏன்னா பலருக்கு வந்து ஜெயமோகனுடைய அரசியலை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் அதை கொண்டாடக்கூடிய மனநிலை, ஒரு இலக்கியமாக நன்றாக இருக்கிறது, எழுத்து நன்றாக இருக்கிறதால் கொண்டாடி விட்டு சென்று விடுகின்றோம். திரைப்படம் மேக்கிங் நல்லா இருக்குது, கிராஃப்ட் நல்லா இருக்குன்னா அதையும் கொண்டாடிட்டு போகிறோம். அரசியலை பற்றி கவலையே இல்லை அப்படின்னால் அது எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத இதில் போய் நின்னாதான் தெரியுது. அப்படிப்பட்ட இடத்துல ஒரு கடுமையான உழைப்பை தொடர்ச்சியாக சமரசம் இல்லாமல் பெரும் நம்பிக்கையோடு இந்த பாட்டாளி வர்க்கம் எழுந்து நிற்கும், அதிகாரத்தை கைப்பற்றும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு நிற்கக்கூடிய ஒரு நெருங்கிய தோழன் யமுனா ராஜேந்திரன் அவர்களுக்கு எனது மகிழ்ச்சியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.